வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சார்ஜர் ஒன்று வேலைக்கு வந்திருக்கு. இருக்கிறதுலே பெரிய சார்ஜர் இன்றைக்கி தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஆம்ஸ் வந்து 15 ஆம்ஸு பாருங்க. இதில் வந்து லேசாக தான் தெரியுது, 15 ஆம்ஸ் தெரியுது. ஆனால் வோல்ட்டுங்கிறது என்னங்கிறது தெரியலை. வண்டி வாங்கி 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். வோல்ட் என்னங்கிறது தெரியல. ஆனால் ஆம்ஸ் வந்து 15 ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஆனால் இப்போ இருக்கிறதுலே வந்து ஆம்பியரில் நல்லா பெரிய சார்ஜர் இதுதான். நானும் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக பார்க்குறேன் இவ்வளோ பெரிய சார்ஜர். ஆனால் இன்றைக்கி வந்து இது நம்மளுக்கு வேலைக்கு வந்திருக்கு. இதில் என்ன பண்ணுறேன்னா, மெயின் ஆன் ஆகலாம், சரிங்களா? இந்த மெயின் லைட்டு ஆன் ஆகலாம், அதான் ஃபால்ட்டு. பேர் வந்து இதான் ஸ்டிக்கர் உள்ளது. பேர் நாகர்கனி. சரிதான், பேர் வந்து நாகர்கனி. இதுதான் இந்த சார்ஜரில் இருந்த பேர். நான் அதை கொடுத்துட்டேன், ரோடு கொடுக்க போகிறேன். கொடுத்தாச்சு. நம்மளுக்கு அவுட்புட்டே வேலை செய்யலை, சரிங்களா? நம்மளுக்கு மெயின் வந்து எரியணும், ஆனால் மெயின் லைட்டு எரியலை. மெயின் எரியலைன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சார்ஜரில் சொல்லியிருந்தேன் நான். மெயின் எரியலைன்னா என்னென்ன ஃபால்ட் வரும்னா, நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறதுல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த காயில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது சோப்பர்னு சொல்லுவாங்க. இது போனாலும் அந்த மாதிரி இங்கே கரண்ட்டு மெயின் லைட் ஆன் ஆகாது. அப்புறம் வந்து இதுக்கு மெயினாக வந்து இன்னொரு ஐசி இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஐசி இந்த இடத்துல இருக்குது, அந்த 22A. அந்த ஐசி ஃபால்ட்டானால அங்கே கரண்ட் போகாது. இன்னொன்று இந்த லைன்லேயே வந்து இங்கே வருது, அந்த என்ன நம்பர்னால் 10-6-0 அந்த இது வரும். அந்த இதுலேயே ஃபால்ட்டாக இருந்தால் கூட இங்கே மெயின் லைட்டு ஆன் ஆகாது. இப்போ இதிலே கரண்ட் இருக்கா என்னன்னு தெரியலை, சரிங்களா? வச்சு பார்ப்போம். நான் ஒரு சில இதில் வோல்ட் அப்படியே இதிலே நிற்கும். ஓகே, இப்போ அதெல்லாம் கரண்ட் இல்லை. இங்கே ஒரு இது இருக்குது. ஏதோ ஒரு ஊற்றி விட்ருக்காங்களா, எடுத்துகிட்டு இதை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இப்போ நல்லா இருக்காலேன்னு தெரியும். மற்ற சைடு பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, இது நல்லா தான் இருக்க மாதிரி. இது ஆனால் நல்லா இருந்தாலும் இது வச்சு பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். மற்ற டிஸ்டன்ஸ் கூட அந்தளவுக்கு இது இல்லை. இப்போது இதில் வச்சு பார்ப்போம். வச்சுருக்கேன், பாயிண்ட் எதுவும் காட்டலை. அடுத்தது ரெண்டாவதில் வச்சுருக்கேன், வேலை செய்யலை. மூணாவது, இதில் காட்டுறேன். 1 ஓகே, 2ல் வருதா? நம்ம அந்த ஷார்ட்டு காட்டுது, சரிங்க. நான் 2வது வைக்கும்போது ஷார்ட்டு காட்டுது. அந்த 22Aங்கிறது ஐசி ஃபால்ட்டு, சரிங்களா? இந்த ஐசி ஃபால்ட்டு. இதில் வந்து வேறு இது போகும். மேக்ஸிமம் அந்த 10-6 சொன்ன பார்த்தீங்களா, அது போகும். அந்த 10-6 வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியல இந்த போர்டில். நான் இப்போ தான் நம்மளே ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறோமா, மற்ற போர்டெல்லாம் தெரியும், இது எங்கே இருக்குன்னு தெரியல.
ஓகே பஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போக்கு ஃபஸ்ட்டு அந்த ஐஸை மட்டும் எடுத்து மாட்டிட்டு நம்ம போட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த 10-6 சொன்னது இங்கே தான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கணும். அதை ஒன்று நான் பார்த்தா தான் தெரியும். நைட் டிரைவரையா லென்ஸ் வச்சு பார்த்துட்டு அது பால்ட்டுனா தான் பார்க்க போகிறோம். இல்லைனா நம்ம அந்த ஐஸை மட்டும் மாற்றிட்டாலே போதும். சரிங்களா? இப்போ அந்த ஐஸை மட்டும் நம்ம மாற்றிவிட்டு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சார்ஜ் நம்மளுக்கு வேலைக்கு வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த ஐஸியை மாற்றியாச்சு. இந்த ஐஸ் தான், இந்த 22 ஏங்குற ஐஸியை மாற்றியாச்சு. இப்போ நம்ம போட்டு பார்ப்போம். சரிங்களா? போடும்போது நம்மளுக்கு மெயின் லைட்டு ஆன் ஆகணும். இப்போ கரண்டில் கொடுத்துட்டேன், ஆனால் மெயின் லைட்டு நம்மளுக்கு ஆன் ஆகலை. ஓகேவா? அப்போ இன்னமும் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது. நம்ம இந்த ஐஸியை மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் பல்ட்டு ஏதோ ஒன்று இருக்கும் போலக்கு. அதேமா அந்த 10-6 சொன்ன பார்த்தீங்களா, அதாக தான் இருக்கணும். அந்த 10-6 ஏற்போல் இந்த லாஸ்ட்டு பின் வருதுல்ல, அந்த பின் வழியே தான் வரும். அந்த பின் வழியே வந்துச்சுன்னா இங்கே வருது. இந்த லாஸ்ட் பின்னு இந்த உள்ளே வருது பார்த்தீங்களா, உள்ளே வந்து இங்கே வருது பாருங்கள். இது ரெண்டில் தான் ஏதோ ஒன்று இருக்கணும். அப்படியே இருங்க பார்ப்போம். இது வந்து 1006. அப்போ அந்த ஃபஸ்ட்டு பின்னு தான் இந்த வழியிலே வருது. இந்த ஃபஸ்ட்டு பின்னு, இந்த ஃபஸ்ட்டு பின் தான் அந்த 10-6-0 அப்படின்னு வரும். சரிங்களா? இங்கிலீஷில் வருதில்ல 6, அந்த 6 வரும். இப்போ இதே நம்ம வச்சு பார்த்துருவோம். இதை வச்சு பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்படியே இருங்க. ரெண்டுமே வயரில் ஒன்று தான். நம்மளுக்கு வந்து இதில் வைக்கும்போது நம்மளுக்கு என்னென்னா பாயிண்ட் வரல. சரிங்களா? இந்த ஐஸில் வைக்கும்போது நம்மளுக்கு பாயிண்ட்டு காட்டணும். இந்த ஐஸில் வைக்கும்போது நம்மளுக்கு பாயிண்ட் வந்து 0.11, 0.12, 10 அந்த மாதிரி ஏதாவது பாயிண்ட் காட்டணும். ஆனால் இதில் காட்டலை. சரிங்களா? அப்போ இதுவும் ஃபால்ட்டு. அப்போ நம்ம இது ஒன்று மாற்றிட்டு கரண்டில் கொடுத்து பார்ப்போம். ஓகேயா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொன்ன மாதிரி நம்ம இந்த ஐஸை மாட்டிட்டோம். இந்த போட்டு பார்ப்போம். இப்போ சரிங்களா? இல்லை உங்களுக்கு தெரியும், பார்த்தது சால்ட்ரி பண்ணுறதே தெரியுதா? இதே இப்போ மாற்றிருக்கோம். இந்த ரெசிஸ்டன்ஸு அந்த 10-6-0 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த ரெசிஸ்டன்ஸு மாற்றிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த ஐசி மாற்றிருக்கோம். இப்போ இது மாற்றிருக்கோம். இப்போ அப்படியே இருங்க, போட்டு பார்ப்போம். நம்மளுக்கு வோல்ட்டெல்லாம் வருதான்னு. இப்போ நம்மளுக்கு மெயின் ஆன் ஆகணும். ஏற்கனவே வந்து மெயின் ஆன் ஆகலைல்ல. இப்போ அதனால் இந்த மெயின் லைட்டு நம்மளுக்கு வந்து சேஃப் லைட்டு ஆன் ஆகணும். ஆன் ஆனால் தான் அடுத்த ஃபால்ட்டு வேறு ஃபால்ட்டு இருக்கா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கணும். ஆனால் ஐசி பார்த்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த போட்டு பார்ப்போம். கரண்டில் கொடுத்து பார்ப்போம். கரண்டில் கொடுக்க போகிறேன். கரண்டில் கொடுத்துட்டேன். ஆனால் கொடுத்துவும் நம்மளுக்கு வந்து மெயின் லைட் வந்து ஆன் ஆகலை. சரிங்களா? அப்போ அந்த 2 தான் மாற்றிருக்கோம். ஆனால் மாற்றியும் நம்மளுக்கு மெயின் லைட்டு ஆன் ஆகலை. அப்போ வேறு இன்னொரு ஃபால்ட் ஏதோ இருக்குது. சரிங்களா? அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். என்ன மாற்றிருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், இந்த ஐசி ஒன்று மாற்றி பார்த்தோம். மாற்றினதுக்கப்புறம் நம்மளுக்கு லைன் வரல. அதுக்கப்புறம் வந்து இந்த சின்ன இதை பற்றியில் சின்ன டிஸ்டன்ஸ் ஒன்று மாற்றினோம். மாற்றினதுக்கப்புறம் நம்மளுக்கு லைன் வரல. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இடத்துல வந்து ஒரு கருப்பு பீஸு கொடுத்துருந்தாங்க. அதுதான் இந்த பீஸு. சரிங்களா? கருப்பாக இருக்கா? இதெல்லாம் பீஸு உள்ள பிச்சிருக்குன்னு தெரியுதா? இது வந்து பீஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. இருங்க, இப்போ பாரு தெரியுதா? இது ஒரு கண்ணாடி பீஸு, வேறு ஒன்றும் இல்லை. இந்த கண்ணாடி பீஸ் எது எங்கே இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருந்துச்சு. சரிங்களா? இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்களா, இந்த இடத்துல அந்த கண்ணாடி பீஸு இங்கே இருந்துச்சு. அந்த கண்ணாடி பீஸை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நான் வேறு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ திரும்பவும் கொடுத்த லைன் வரலன்னா திரும்ப அடுத்து என்ன ஃபால்ட்டுங்கிறத திரும்பவும் பார்ப்போம். ஓகேவா? இப்போ கொடுத்து பார்ப்போம்.
இங்கே கரண்ட் வயரு, இது போயிட்டு வயரு. ஓகே, இது கரண்ட் வயரு எடுத்தாச்சு. ஓகே, இப்போ கொடுக்க போகிறேன். கொடுத்தாச்சு. ஓகே, நம்மளுக்கு மெயின் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு அவுட்புட்டு 2வது லைட்டு வேலை செய்யணும். 2வது லைட்டு வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு அவுட்புட்டு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். பார்ப்போம். நான் ஒரு சில வாட்டில் அது டப்புன்னு வெடிக்கும் வேறு. மீட்டர் டை வச்சுப்போம். கரெக்டாக 200 வச்சுக்குவோம். ஓல்டு வருதான் இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்குவோம். ஏன்னா அந்த வண்டி இது 15 ஆம்ஸ்க்குள்ளது. வண்டி இங்கே இருக்கா என்னன்னே தெரியல. சரிங்களா, அந்த பாட்டிக்கார்ட்ட சொல்லி அவர் வண்டியை கொண்டு வந்து அதில் போட்டு பார்த்தா தான் ஏறுதா இல்லைங்கிறது தெரியும் நம்மளுக்கு. இவ்வளோ நேரம் வந்து அவுட்புட் வேலை செய்யலை. ஓகே, அவுட்புட்டு ஓகே, அவுட்புட் வேலை செய்யுது. இப்போ நம்மளுக்கு ஓல்டு வருதான்னு பார்ப்போமா. ஓல்டு வந்து வோல்ட்டு 56, 57 தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் 57 வோல்ட்டு காமிக்குது. ஆனால் அந்த பாக்ஸ்லேயும் நம்மளுக்கு என்னங்கிறது தெரியலை. சரிங்களா, அது அழிஞ்சிருக்குன்னு தெரியல. ஆனால் 57 வோல்ட்டு தான் காட்டுது. நம்மளுக்கு லைட்லாம் வேலை செய்யுது, அவுட்புட்டு வருது, வேலை செய்யுது, எல்லாமே வேலை செய்யுது. ஆனால் வோல்ட்டு வந்து நம்மளுக்கு 57 வோல்ட்டு தான் வருது. நம்மளுக்கு அந்த இதுலேயும் வந்து தெரியலை எத்தனை வோல்ட்டுங்கிறது, எத்தனை வோல்ட்டு வரணுங்கிறது நம்மளுக்கு தெரியலை. இதுலேயும் ஏறுங்க கிரிக்கிருக்காங்களா. நான் 15 ஆம்ஸ் மட்டும் தெரியுது. ஆனால் வோல்ட்டு எத்தனைங்கிறது எனக்கு இதுலேயும் தெரியலை. ஆனால் சார்ஜ் இருக்கிறதுலே ரொம்ப பெருசாக இருக்குது, 15 ஆம்ஸ்க்குள்ளது. ஓகே, வண்டி வரட்டும். வண்டியை பாட்டிகிட்ட இதை கொடுத்து வண்டியில் போட்டு செக் பண்ணி பார்க்க சொல்லுவோம். ஏன்னா இங்கே கொடுக்கும்போது நம்மளுக்கு வேலை செய்யுது. 57 வோல்ட்டு காட்டுது. ஆனால் வண்டியில் போட்டு பார்த்தா தான் தெரியும் இது எப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.